தமிழகத்தில் டெங்கு பாதிப்பால் மேலும் ஒருவர் உயிரிழப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த 37 வயது ஆண் இறந்ததாக மருத்துவத்துறை தகவல். மகாவிஷ்ணுவை திருப்பூரில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளைக்கு அழைத்துச் சென்று காவல்துறை விசாரணை. பணப்பரிவர்த்தனை தொடர்பாக விசாரிக்க காவல்துறை திட்டவட்டம். தமிழ்நாட்டில் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது கேட்டர்பில்லர் நிறுவனம். திருவள்ளூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கட்டுமான கருவிகள் உற்பத்தியை விரிவாக்கம் செய்ய ஒப்பந்தம். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு அக்டோபர் 15ஆம் தேதி தள்ளிப்போவதாக தகவல். 23ஆம் தேதி நடத்துவதற்கு குறுகிய காலமே இருப்பதால் மாற்றப்படுவதாக தகவல். திமுகவில் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டுமென வேலூரில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. கட்சிக்கு வந்தவுடனே பொறுப்பு கிடைக்க வேண்டுமென இளைஞர்கள் நினைக்கக்கூடாது எனவும் அறிவுரை. இளைஞர்கள் வர வேண்டும். இளைஞர்கள் இல்லாமல் இந்த கட்சிக்கு அதுக்கு ஒரு காலம் முடிஞ்சு போய்விடும். எனவே இளைஞருக்கு வழிவிடுங்கள். ஆனால் வருகிற இளைஞர்கள் கொஞ்சம் தடம் பார்த்து வாருங்கள். மதுரையில் பெண்கள் தங்கும் விடுதியில் ஃப்ரிட்ஜ் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பலி. விடுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்த நிலையில் உரிமையாளர் கைது. மதுரையில் தீ விபத்துக்குள்ளான கட்டடத்தை கடந்த ஆண்டே இடிக்க நோட்டீஸ் அனுப்பிய மாநகராட்சி. மருத்துவமனைக்கு அனுமதி பெற்றுவிட்டு விடுதி நடத்தி வந்ததும் அம்பலம். மதுபோதையில் 16 வயது சிறுவன் உட்பட 2 பேரை தாக்கியதாக புகார். தலைமறைவாக உள்ள பாடகர் மனோ மகன்களை தேடி ECR விரைந்தது காவல்துறை. பாலியல் உறவு குறித்த சர்ச்சை வீடியோ குறித்து மகாவிஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை. வெளிநாட்டு பண பரிவர்த்தனை குறித்தும் விசாரணை நடத்த உள்ளதாக தகவல். மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க அதிமுகவை தொடர்ந்து விஜய்க்கும் திருமாவளவன் அழைப்பு. மது ஒழிப்பில் நம்பிக்கை இருந்தால் வரலாம் எனவும் பேட்டி. நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க. அதுதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா, கட்டாயமாக அவங்க வரலாம். 2026 அதிமுக விரும்பும் மெகா கூட்டணி அமைய விசிக நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு முதற்படி. நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கருத்து. நாகை மீனவர்கள் மீது தொடரும் இலங்கையின் தாக்குதல்களை கண்டித்து வேலை நிறுத்தம். 2500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகள். பொங்கல் பண்டிகையொட்டி ஜனவரி 10ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். பெரும்பாலான ரயில்களில் சில நிமிடங்களில் விற்று தீர்ந்த டிக்கெட்டுகள். இன்று நடைபெறுகிறது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் வெள்ளையனின் இறுதிச் சடங்கு. தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் 40,000 கடைகள் அடைப்பு. மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை விசிக அழைத்தது. திமுகவை மிரட்டும் உத்தி. கோவையில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி. திமுகவை மிரட்டுவதற்கோ அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதற்கோ மாநாடு நடத்தவில்லை. கள்ளக்குறிச்சி சம்பவம் தான் காரணம் என விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். திமுகவை மிரட்டுவதற்காக. ஏன் மிரட்டணும்? அப்பதான் பார்கெயின் பண்ண முடியும், பேரம் பேச முடியும். எதுக்கு பேரம் பேசணும்? கூடுதலா சீட்டு வாங்கறதுக்காக. இது ஒருத்தருடைய கருத்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மரியாதை நிமித்தமாக மைத்ரேயன் சந்தித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் மைத்ரேயன் சந்தித்திருக்கிறார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என அவர் கூறியிருக்கிறார்.
2023 பாஜகவில் இணைந்த நிலையில் மீண்டும் அதிமுகவில் மைத்ரேயன் தன்னை இணைத்துக் கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, இந்த சந்திப்பு இப்போ ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது கடந்த ஜூன் 2023 கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் தேதி டெல்லியில் தன்னை மீண்டும் பாஜகவில் இணைத்துக் கொண்டார் மைத்ரேயன். ஆனால் உரிய முக்கியத்துவம் தனக்கு கிடைக்கவில்லை என்பதை அவர் தொடர்ச்சியாக தலைமைக்கு சொல்லி வருவதான காரணங்கள் தெரிகிறது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென அவரது கிரீன்வே சாலை இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். அவர் கடந்த ஒரு வார காலமாக சென்னையில் இருந்து கட்சி பணிகளை மேற்கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த தருவாயில் தான் மைத்ரேயன் அவர்கள் இந்த காலை 10 மணி அளவில் அவரது கிரீன்வே சாலை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து சுமார் ஒரு 15 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். இந்த 15 நிமிடங்கள் பேச்சு என்பது மிகுந்த கவனம் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவில் இருந்து பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு வந்து அதிமுகவில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர் மைத்ரேயன். பின்னர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவு நிலைப்பாட்டையும் அதன் பின்னர் ஓ பன்னீர்செல்வம் கட்சியிலிருந்து நீக்கப்படும் பொழுது எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாட்டையும் எடுத்தார். இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் மைத்ரேயன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருப்பது மிகவும் கவனம் பெறுகிறது. மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த சந்திப்பின் உள்நோக்கம் என்ன என்பதை நம்ம அடுத்த வரும் நாட்கள்ல அவர் அதிமுகவை இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தகவல்கள் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு. சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் உயர்த்தியுள்ள தேர்வு கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி சேலம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களுடன் செய்தியாளர் திருமலை இணைந்திருக்கிறார். திருமலை, கட்டணங்கள் எவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கிறது? மாணவர்கள் என்ன போராட்டத்தில் முழக்கமிடுறாங்க? லவண்யா, சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரைக்கும் 22 அரசு கலைக்கல்லூரிகளும் 95 தனியார் கல்லூரிகளும் உறுப்பு கல்லூரிகளாக இயங்கி வருகிறது. சேலம், நாமக்கல், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள இந்த கல்லூரிகளில் பல லட்சம் மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட 118 கல்லூரி மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பா இளநிலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் தாள் ஒன்றுக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதனை கண்டித்து இன்றைய தினம் சேலம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் தங்களது வகுப்புகளை புறக்கணித்து நுழைவாயில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த தேர்வு கட்டணம் உயர்வால் ஏழை எளிய மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். அது மட்டுமின்றி பெரியார் பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்தின் நிதிநிலையை நெருக்கடியை சமாளிக்கின்ற நோக்கில் இந்த தேர்வு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். மேலும் அதாவது குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் ஜெகநாதன் பதவி முடிந்தும் ஆளுநர் பதவி நீட்டிப்பு செய்திருக்கிறது காரணமாக இந்த தேர்வு கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறதாகவும் உடனடியாக ஜெகநாதனை பணி நீட்டிப்பில் இருந்து நீக்கம் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த உயர்த்தப்பட்ட தேர்வு கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் எனவும் இந்த மாணவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி திருமலை. திரும்ப பெறே